பெரிய ஆதாயம். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்ற பக்குவமான மனநிலையும் உண்மையான தேவ பக்தியும் ஒருவனுக்கு இருந்தால் அதற்கொத்த பெரிய ஆதாயம் இந்த உலகத்தில் எதுவுமில்லை. ஆனால் இயற்கையில் ஒரு மனிதன் தன்னிடம் இருப்பவைகள் போதும் என்ற திருப்தியான மனநிலையை பெற இயலாதவன். அவன் எவ்வளவு பெற்றாலும் பெற்றதினால் வருகின்ற சந்தோஷத்தை இன்னும் பெறாதவைகளை குறித்த கவலைகளால் இழந்து கொண்டே இருப்பான். எவ்வளவுதான் நிறைவுகள் அவனுக்கு இருந்தாலும் இல்லாத ஏதோ ஒன்று பெரிய குறைவாக தென்பட்டு அவனை வருத்தி கொண்டே இருக்கும். ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளுக்காக எவ்வளவோ சந்தோஷ நிலைகளை கொடுத்திருந்தும் அவர்களால் போதும் என்று திருப்தியாக இருக்க இயலவில்லை. இன்னும் பெறாத ஒன்றை குறித்த ஆசையை பிசாசானவன் அவர்களுக்கு கொடுத்து எல்லாவற்றையும் இழக்க வைத்தான். இன்றும் அதே சாத்தான் மனிதனுக்கு அவ்வித இச்சையின் தூண்டுதல்களை கொடுப்பதில் தீவிரமாயிருக்கிறான். ஆம், நாம் எவ்வளவுதான் உலக பிரகாரமாக தேடி சேர்த்தாலும் போதும் என்ற மன நிறைவின் நிலையை பெற முடியாது. தேவனோடு நாம் நெருங்கிய ஐக்கியம் கொண்டு வாழ்கின்ற அனுபவம் மட்டுமே நமக்கு மன நிறைவின் நிலையை தர முடியும். தேவனுடைய உறவிலும் அன்பிலும் வளர வேண்டும் என்ற ஆசையோடு கர்த்தருக்கு உரிய காரியங்களில் நம்முடைய மனதை அதிகமாக ஈடுபடுத்தும் பொழுது நமக்கிருக்கும் கொஞ்சங்களே நமக்கு மிகுந்த மனநிறைவை தருவதை காண முடியும். ஏனென்றால் தேவனுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் உள்ளம் ருசிக்கும் பொழுது அங்கே மனநிலையில் நிரம்பி வழிகின்ற ஒரு பூரிப்பு தானாக வந்துவிடுகின்றது. தேவனை அதிகமாக பெற ஆசைப்பட்டால் இருப்பதே போதும் என்ற நிறைவு தானாக வரும். எனவேதான் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றார் என்று கூறிய தாவீது நான் தாழ்ச்சி அடையேன் என்றும் கூறினான். ஆம், கர்த்தராகிய மேய்ப்பருக்கு ஆடுகளாக நாம் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் போதுமானவராய் இருப்பார் என்ற நம்பிக்கையும் தானாக வந்துவிடும். அவ்விதமான ஒரு அனுபவத்தில் இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரம்யமாக இருப்பதாக கூறினான். பிலிப்பியர் 4:11. சிந்தனைக்கு, உன் பலவீனத்தை உற்று கவனித்து உணரும் வரை இறைவனின் பலத்தை உன்னிடம் காண முடியாது. ஆமேன்.